ஆத்தி சந்தனக்கட்டை ஆட்டம் பம்பரக்கட்டை பார்த்தா வீட்டுக்கு போய் வெடிக்க போடுறேன் பட்டாசு. அறவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அண்ணே இருங்க இருங்க, பட்டாசு பட்டாசு. பட்டாசா? சரி சரி வெடிப்பா வெடிப்பா. 5 நிமிஷம் ஆச்சு இன்னுமா வெடிக்கிறான்? அண்ணே இருங்கண்ணே, இது வேற பட்டாசு. இது பட்டாசா? இது நமுத்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே வெடிப்பா வெடிப்பா. A few moments later. என்ன 10 நிமிஷம் ஆச்சு இன்னும் வெடிக்காம இருக்கானா? போய் பாப்போம் இரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தீபாவளி செம்மையா கொண்டாட போறோம். நீங்க அணுகுண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா இது அணில் குண்டு. என்னடா அணில் குண்டுன்னு கேக்குறீங்களா? இது டிவிகேல இருந்து நமக்குன்னு ஸ்பெஷலா செஞ்சுட்டு வந்த அணில் குண்டு. இது என்ன பண்ணுன்னு கேக்குறீங்களா? அப்படியே வெடிச்சுச்சுன்னா மரத்துக்கு மரத்து தாவிக்கிட்டே இருக்குங்க. அதான் இதோட ஸ்பெஷலே. டேய் பட்டாசு வெடிக்காம என்னடா பண்ணி? அங்கிள் அங்கிளா? ஆமா அங்கிள், இப்ப எங்க பட்டாசு வெடிக்க முடியுது? இப்படி போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டோம்னா ரீல்ஸ் அப்படி போகுது, நல்ல லைக்ஸ் வருது. அதனாலதான் இப்படி எடுத்து நான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஓசோன்ல பெரிய ஓட்டை விழுகுது. முக்கியமா அதனாலதான் நான் வெடிக்காம இப்படி போட்டோ எடுத்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏடா ஓசோன் லேயர்ல ஓட்டை விழுது பேசுறியே, உனக்கு பின்னாடி ஒரு ஓட்டை இருக்கு. ஐயோ ஓட்டையா? ஓட்டைன்னா அவன் பின்னாடி இருக்கிற ஃபேன் ஓட்டையை சொன்னாங்க, தப்பா நினைச்சிடாதீங்க. என்ன பண்றது, தீபாவளி வந்தாலும் இப்படிதான். 2 கிலோமீட்டர் வர பொண்ணு எத்தனை இடத்துல எத்தனை பேர் உட்காந்துருக்கானுங்கன்னு தெரியல இந்த மாதிரி. என்னடா குப்பை கம்மியா இருக்கு, அவன் வீட்டுல அதிகமா இருக்கு. சரி எடுத்துருவோம். அப்பா யாரும் பார்க்கல, நீங்க பார்க்கல? சரி சரி. என்ன நேற்று தான் அவங்க வீட்டில் இருந்து நைட்டு குப்பையெல்லாம் எடுத்து இங்கே போட்டோம். நம்ம வீட்டில் குப்பை கம்மியாக இருக்கு. வரேன், தண்ணியும் தெளிச்சு விட்டாச்சு. நீ குப்பை எப்படி எடுக்கிறேன்னு நானும் பார்க்கறேன்டா. இங்க குப்பைய காணா? டேய் நைட்டு தான்டா உங்க வீட்ல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மொத்த குப்பை என் வீட்ல போட்டேன்டா. ஆமா உன் குப்பை தான் என் குப்பை. டேய் என்னடா என்னடா போடா. டேய் என் குப்பை எதுக்கு? ஏனாச்சு எதுக்குடா சண்டை போட்டுக்கிறீங்க? அங்கிள் அங்கிள் அண்ணே நீ சொல்லுப்பா. அதாவது என்னன்னா, எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு போட்டி. என்ன போட்டி? யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதா? அது இல்ல, யார் வீட்டுக்கு வாசல்ல வந்து குப்பை நிறைய இருக்கோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க. நீ ஏன்டா சிலுக்கு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்க? ஒரு இடத்துல நில்றா. அங்கிள் அங்கிளா ப்ரோ, இவன் வீட்ல இருந்து கொஞ்சம் குப்பை தான் என் வீட்ல போட்டேன். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், சண்டால பாவி மொத்த குப்பை எடுத்துட்டு போயிட்டான் ப்ரோ. இல்ல ப்ரோ போய் சொல்றான். இவன் தான் இங்க இருந்து குப்பை எடுத்து இவன் தான் எடுத்துட்டு போனா. ஆமா என்ன அங்கிள் அங்கிளா பிராவோ. என்ன ஏன்டா குழப்புற? அது ஒண்ணு இல்ல, நான் மனமா படிப்பேன். ஆனா என்ன ஃபெயிலா போயிட்டேன். நீ அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு மேக்ஸ் வராது, ஆனா எனக்கு மேக்ஸ் வந்துச்சு. என்ன ஃபெயிலா போயிட்டேன். உனக்கு மனம் வருது, உனக்கு மேக்ஸ் வருது, ஆனா அந்த குப்பைக்கு 2 பேருக்கும் சண்டை வருது. போங்கடா. தீபாவளி ஆரம்பிச்சாலே இவங்க வந்து குப்பைக்கே அடிச்சுக்கிறாங்க. ஐயோ 8 மணி ஆச்சு, ரமேஷ் முடிச்சிருவானே. நான் வேற இந்த குப்பை அள்ளி போடலையே. இருங்க குப்பை அள்ளி போட்டுறேன். இவங்கள மாதிரி சின்ன பிள்ளை சண்டை கிடையாது, இது வந்து பெரிய சண்டை. வந்துடுறேன். அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? டேய் தம்பி, தீபாவளிக்கு முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்கேன். முறுக்கு சொல்றியா? அம்மா எனக்கு பயங்கரமா பசிக்குதுமா, சாப்பிடாத இருக்கா? முறுக்கு சாப்பிடு. தேங்க்ஸ்மா. அம்மா பசிக்குதுமா, சாப்பிடதா செஞ்சு கூட. டேய் அங்க முறுக்கு வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுறா. இன்னைக்கும் முறுக்கா? நேத்தான முறுக்கு சாப்பிட்டேன். டேய் தீர வரைக்கும் முறுக்கு தான். முறுக்கு தூக்கி குப்பையில கொட்டுறேன் பாரு. அம்மா என்னடா தலை வலிக்குதுமா, டீ போட்டு கூட. டீ போட்டு தரவா? முறுக்கு இருக்கு, முறுக்கு சாப்பிடுறா சரியா போயிடும். முறுக்கு சாப்பிட்டா எப்படிமா தலைவலி சரியா போகும்? நீ சாப்பிடுற சரியாகுதா இல்லையான்னு பாப்போம். டேய் முறுக்கு எடுத்து சாப்பிடுறா. ஏய் முறுக்கு எடுத்து உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் குடுறா. முறுக்கு சாப்பிடு, உனக்கு உடம்பு சரியாயிரும். முறுக்கு 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 முறுக்கு. ஐயோ என்னடா இது,
நானும் ஒரு தார் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டேன். என்னதான் முக்கினாலும் வரமாட்டானே. இந்த அம்மா பேச்சு கேட்டு எல்லாத்துக்கும் ஊருக்கு தின்னு தின்னு மாவளம் உள்ள போய் அடைச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். கம்பெடுத்து அடப்படுக்கணும். அப்பாடா, கடைசி முறுக்கு ஜெயிச்சிட்டேன். டேய் தம்பி, என்ன இங்க வாடா, வேலை இருக்கு. ஏமா எது கூப்பிட்ட? டேய், மேல 2 குண்டா இருக்குல்ல, அத கீழ இறக்கி வை. எதுக்கு? அதுல முறுக்கு இருக்கு, அத தின்னு காலி பண்ண வேண்டாமா? முறுக்கு இருக்கா? ஆமா. ஐயோ, இன்னமும் அந்த முறுக்கு தீரலையா? ஐயோ, இவனை போயிட்டானா யார் இந்த முறுக்க சாப்பிடுவா? நீங்க சாப்பிடுறீங்களா? இந்த சாப்பிடுங்க. டேய், என்னடா பண்றீங்க? அண்ணே இருங்க, பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கோம். பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? டேய், நாங்களாம் அந்த காலத்துல சரக்கு அடிச்சுக்கிட்டே சரவெடி வெடிச்சவங்க. ஆனா நீங்க பிஜிலி வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னடா இது தீபாவளிக்கு வந்த கொடுமை? சி, வெடிங்க, வெடிச்சு தொலைங்க. யாரு மச்சான் அவன்? இது லட்சுமி வெடி போய் பிஜிலி வெடிட்டு இருக்கான். ஒரு பைத்தியக்காரன்டா. சரி நீ இந்த வெடி குடிகார. டேய் இருடா, என்ன வெடிடா இது? லட்சுமி வெடி மாப்ள. லட்சுமி வெடியா? டேய், இதை வெடிச்சு படிப்பு வராதுடா. படிப்பு வராதா? ஆமா. டேய், சரஸ்வதி தானடா படிப்பு வராது. இது லட்சுமி. டேய், 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்டா. இவங்களை வெடிச்சா சொல்லி கொடுத்துட மாட்டாங்களா? ஆமா மாப்ள. நான் வேற 6வது ஒழுங்கா படிப்பேன்னு எங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன் மாப்ள. வேணாம் எடுத்து வச்சிரு. அப்போ இந்த வெடியை நான் போய் சாமி ரூம்ல வச்சுட்டுமா? சரி ஓகே, வச்சுட்டு வேற வெடி எடுத்துட்டு வரேன். டேய், வெடிய விளக்கு பக்கத்துல வை, அப்பதான் லட்சுமிக்கு நல்லா ஒளி வரும். மாப்ள எப்படி? சூப்பர்ரா, இதை விட்டுறா. டேய் இருடா, என்னடா வெடி இது? யானை வெடி மாப்ள. யானை வெடியா? இதை வெடிச்சு ஏன் இது வெடி கூடாதா? டேய், இது டிவிக்கு ஃபிளாக்ல வரும்லடா. ஐயோ ஆமாண்டா. இதை வெடிச்சினா அவ்வளவுதான். டேய் ஆமாண்டா. அப்புறம் எப்படி நம்ம தலைவரை இந்தியாவுக்கு சிஎம் ஆக்குறது? ஆமாண்டா, இது வேணாம், இதை விட்டுரு, இதை வச்சிரு. சரி, அப்போ நான் வேற வெடி எடுத்து வரட்டுமா? வேற எடுத்துட்டு வா. டேய், ஒரு நிமிஷம். லட்சுமி வெடி சரஸ்வதி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். யானைன்னா நீ விநாயகர் தானே சொல்லணும். டிவிக்கே சொல்ற? அதெல்லாம் அப்படிதான்டா. போடா வச்சுட்டு வாடா, போடா. இதனாலதான் இன்ஸ்டாகிராம்ல டிவிக்கு என்ன தற்கூரின்னு சொல்றாங்களோ. மாப்பிள்ள அணுகுண்டு. சூப்பர்ரா, இதை வைடா. மாப்பிள்ள, இதை ரோட்ல வைப்போமா இல்ல நீ கிரிக்கெட் விளையாடுறப்ப வந்து திட்டானே அவன் வீட்ல வைப்போமா? அங்கேயும் போய் ஓகேவா? டேய், சீக்கிரம் வெடிங்கடா, நான் வீட்டுக்கு போகணும். எனக்கு வேற தலை தீபாவளி. அவ வேற கறி குழம்புல முருங்கைக்காய் போட்டாலும் தெரியல. வீட்டுக்கு போய் தான் உரியணும் முருங்கைக்காவை. டேய், சீக்கிரம் வெடிங்கடா, நான் வீட்டுக்கு போகணும். இருங்கண்ணா. டேய், என்னம்மா வெடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இருங்கடா, வரேன். டேய், இது வெடிகுண்டு இல்லடா, வெறுகுண்டு. ஏய் பிலாலு, சும்மாறா. டேய், வாடா இப்ப வாடா. இது எங்க அப்பா வளையமானுக்கு போய் மான் வெடி வாங்கிட்டு வந்துட்டாரா. சிவகாசி போய் சரக்கு வெடி வாங்கிட்டு வந்துட்டாரா. சரக்கு வெடியா? டேய் ஆமாண்டா, அது ஒரு புதுசா எங்க அப்பாவே கண்டுபிடிச்சிருக்காரா. அது வெடிச்சதுன்னு வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் போதை ஆயிருண்டா. டேய், எனக்கும் தெரியாடா, நம்ம 2 பேரும் குடிச்சிட்டு போதையிலேயே சரி அலைவோம். நான் கொண்டு வரேன்டா. டேய் வாடா, இப்ப வாடா நீ. டேய், இவன்ட்ட ஏன்டா வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்க? டேய், அவன் செஞ்சது உனக்கு தெரியாதுடா. என்னடா பண்ண அப்படி? டேய், எல்லாம் ராக்கெட் வானத்துக்கு தான்டா விடுவாங்க. ஆனா இவங்க அப்பா வேட்டிக்குள்ள விட்டான்டா. அட சண்டால பாவி. எங்க அப்பா வேட்டி தூக்கிட்டு ஜட்டி போடாம ஓடி ஊரே சிரிச்சிருச்சுடா. டேய், அவனை சும்மா விட கூடாதுடா. சும்மா விட மாட்டேன்டா. வாடா. டேய் வாடா, இப்ப வாடா. டேய் வாடா. டேய் பிலாலு குணா, என் வெடியை மட்டும் நான் எடுத்துட்டு வந்தேன். நீ உங்க வீடெல்லாம் காலிடா. டேய், நீ என்னடா உன் தங்கச்சியோட சங்கு சக்கரத்தை தான்டா எடுத்துட்டு வருவ. இருங்கடா, என்னோட வெடியை நான் எடுத்துட்டு வரேன்டா. இருங்கடா. டேய், அவன் பெரிய வெடியெல்லாம் எடுத்துட்டு வந்துட போறான்டா. டேய், அவன் நேத்தே எல்லாத்தையும் வெடிச்சு முடிச்சுட்டான்டா. என்னடா எடுத்துட்டு வருவான்? சங்கு சத்தடி புஸ்வான் தான்டா எடுத்துட்டு வருவான். டேய், நம்ம கிட்ட அணிகுண்டே இருக்கு, வா பாத்துக்கலாம். வாடா. டேய், என்னடா போறா? ஹாப்பி தீபாவளி. சாவுங்கடா எல்லாரும்.